ஆதிபாரதி சீரியலில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் வந்து ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறதுக்காக வந்து கேக் எல்லாத்தையும் சாரதாம்மா ரெடி பண்ணிவிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. பாரதிக்கு வந்து ஒரே குழப்பமாக இருக்குது. அந்த கேக்கில் வந்து ஏதோ ஒன்று கலந்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்களே, அந்த விஷயத்தை ஆதிக்கிட்ட சொன்னாலும் யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. சரி அம்மா, என் மேரேஜுக்காக எனக்காக ஒரு கேக் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னியே, உன் கையால் கேக் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு, இதோ எடுத்துகிட்டு வா அறிவு அப்படின்னு சொன்னோன்னே அறிவு எடுத்துகிட்டு வந்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் வேட்டுக்கு வந்து ஆதிக்கு வந்து கேக்கு கட் பண்ணி கொடுக்கலான்ட்டு சாப்பிட போகிறப்ப கரெக்டாக வந்து பாரதி தடுத்து நிறுத்துகிறாங்க. அம்மா, தயவு செஞ்சு இந்த கேக் வந்து யாரும் சாப்பிட வேணாம்மா, முக்கியமாக ஆதி வந்து யாரும் சாப்பிட வேணாம், இதில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுகிற, என் பையனுக்காக நான் ஆசையாக செஞ்சதில் வந்து அவனை வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன்னா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ என் மேலே பழிய போடுறியா அப்படின்னோன்னு, இத்தனை பேர் முன்னாடி சபையில் அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம், உங்கள் மேலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க, அந்த விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேம்மா, ஆதி நமக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னோடனே, ஓ, என்னை விட வந்து உனக்கு ஆதி மேலே வந்து ரொம்ப பாசம் அதிகமாக, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே, உடனே வந்து ஸ்வேதா வந்து இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, எங்கள் அத்தை மேலே இப்படியா பழிய போடுவேன் அப்படின்னு பேச ஆரம்பித்தோடனே, இந்த பக்கம் வந்து சாரதாம்மா வந்து எதையும் கேட்காம கேக்கை எடுத்து ஆதிக்கு ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு அந்த கேக்கை பிடுங்கிடுறாங்க. பிடுங்கி பாரதி வந்து வேக வேகமாக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமேட்டுக்கு, இத்தனை பேர் பின்னாடி நீ இப்படி செஞ்சுட்டேல்ல பாரதி, உன்னை எக்காரணம் கொண்டு நான் மன்னிக்க மாட்டேன்னு சாரதாம்மா பேசிகிட்டு இருக்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து இப்போ என்ன நீ பெரிய தியாகம் செஞ்சிட்டியா, எங்கள் ஆதிக்காக நீ என்ன வேணாலும் செய்வியா, நீ மேலே போகணுன்னா கூட போய்ப்பியா அப்படின்னு இங்கே ஏகாம்பரம் பேசிகிட்டு இருக்கப்ப, அதே சமயம் பாரதி டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. சாரதாம்மா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆதி வந்து என்னை மன்னிச்சிரு பாரதி, நீங்கள் சொன்னதை எப்படி நான் நம்பாமல் போனேன், எந்திரிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே ரத்தனம் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க.